Enough? Cukup? Cukup apa? Tak tanya pun. So you can follow me to my car. Nak ambil gambar, ambil lah gambar. Cukup? ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஈஷா சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஈஷாவுடைய தற்கொலையில் ஒரு பெண் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை கிடச்சிச்சு 100 வெள்ளி ஃபைன் மட்டும்தான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பெண் அந்த கோர்ட்டில் இருந்துட்டு வெளியே வரும்போது ஒரு பாடி லாங்குவேஜோடு வருவாங்க. நான் யூஸ்வலி வந்து யாரையும் ட்ரோல் பண்ண மாட்டேன், யாரையும் வந்து பாடி ஷேமிங் எதுவுமே வந்து எனக்கு பண்ணால் பிடிக்காது. ஆனால் நீங்கள் இப்போ லேட்டஸ்டாக வந்து ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க ஆட்டிடியூட் எல்லாத்தையும் நிறையா பேர் இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து அப்லோட் பண்ணி செம்ம ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 100 வெள்ளி ஃபைன்ங்கிறது வந்து நாட் த கரெக்ட் திங். ஓகே, ஒருத்தருடைய உயிருக்கு வந்து இவ்வளோ தான் ஃபைனா, அவங்க பண்ணதுக்கு வந்து இதுதான் தண்டனையா? நம்ம வந்து சட்டம் படிக்கலை, நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, எதுக்கு அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நெட்டிசன் எல்லாருமே வெளியே இதை வச்சு இவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேருங்க, தமிழர்கள் மட்டும் இல்லை, மலாய்க்காரர்கள், சீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கூட வந்து அந்த ஒரு கிளிப்பிங்ஸ், அதாவது அவங்க கோர்ட்ல இருந்து வெளியே நடந்து வர்ற கிளிப்பிங்ஸ் வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ராமாவாக ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதே தானே நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து கண்டிப்பாக இவங்க வந்து டிக்டாக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பண்ண விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்தனால நிறைய நெட்டிசன்ஸ் ரொம்ப கோபமாக இருக்காங்க. நிறைய பேர் நிறைய ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய நெட்டிசன் எல்லாரும் தரமட்டமான அளவுக்கு போய் யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யார் பேரையும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்டிஸ் ஃபார் ஈஷான்னு சொல்லிட்டு மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் பிங்க் கலர் கோட் இருக்கா,